பழம்பெரும் நடிகை அஞ்சலி தேவி உடல் நலக்குறைவால் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 86. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே உள்ள பெத்தாபுரத்தில் 1927ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 24ஆம் தேதி பிறந்தவர் அஞ்சலி தேவி. இவரது இயற்பெயர் அஞ்சனா குமாரி. இளம் பருவத்திலேயே நாடகத்தில் நடிக்க துவங்கிய அஞ்சலி தேவி 1936ஆம் ஆண்டு ராஜா ஹரிச்சந்திரா என்ற மலையாள படத்தில் நடித்தார். அதைத் தொடர்ந்து கொலாபாமா என்ற படத்தில் இவரை நடிக்க வைத்த டைரக்டர் சி. புல்லையா அஞ்சலி தேவி என்று பெயர் மாற்றமும் செய்தார். தெலுங்கில் 350க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த அஞ்சலி தேவி தமிழ், கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் 500க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். தமிழில் மணாளனே மங்கையின் பாக்கியம், கணவனே கண்கண்ட தெய்வம், அடுத்த வீட்டு பெண், லவகுசா, அன்னை ஓர் ஆலயம் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே, காதாலே கேட்டு கேட்டு செல்லாதே. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ரஜினி உள்ளிட்ட முன்னணி கதாநாயகர்களுடன் நடித்த அஞ்சலி தேவி பல படங்களை தயாரித்தும் உள்ளார். காதலின் காவியத்தை ராதே ராதே உங்கள் கண்களிலே கண்டே நடி ராதே ராதே. காக்கிநாடாவைச் சேர்ந்த பிரபல இசை நடன இயக்குநராக இருந்த ஆதி நாராயணனை காதலித்து 1940ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். 86 வயதாகும் அஞ்சலி தேவி சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வசித்து வந்தார். சில நாட்களுக்கு முன் மூச்சு திணறல் ஏற்பட்டு வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் திங்கட்கிழமை மதியம் 2 மணிக்கு அவர் மாரடைப்பால் மரணமடைந்தார். வாழ வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதேனோ, உலகிலே மகன் நீரில்லாத நீனோ. அஞ்சலி தேவியின் பேரன் அமெரிக்காவில் வசித்து வருகிறார். குடும்பத்தார் அனைவரும் வந்த பிறகு வியாழனன்று இறுதிச் சடங்குகள் நடக்கும் என்று உறவினர்கள் தெரிவித்துள்ளனர்.